இந்த வீடியோல நம்ம நோட்புக் எல்எம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஷார்ட் கொஸ்டின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைடு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடோட கலர் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? நெறைய கலர்ஸ் இருக்கு. ஒரு கலர உங்களால நேம் பண்ண முடியாது. இதுவே ஆல்ரெடி சால்வ் பண்ண இந்த சைடோட கலர் என்னன்னு கேட்டா, ஈஸியா கிரீன்னு சொல்லிடுவீங்க. இதுதாங்க நோட்புக் எல்எம்மும். என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு டாபிக் சர்ச் பண்றேன். டிஎஸ்ஏன்னு சர்ச் பண்றேன். எனக்கு நெறைய வைடா இந்த மாரி டிஃபரெண்ட் சோர்சஸ் காட்டும். நெறைய வீடியோஸ், நெறைய பாட்காஸ்ட், நெறைய பிடிஎஃப்ஸ் காட்டும். ஆனா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி, எனக்கு இந்த மாரி கிளியர் இன்ஃபர்மேஷனா குடுக்கறதுக்கு பேரு தான் நோட்புக் எல்எம். இந்த நோட்புக் எல்எம் உங்களோட லேர்னிங் ஸ்பீட 10x ஃபாஸ்டரா மாத்துங்க. கூகுளோட ஃப்ரீ ஏஐ டூல் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல இதோட டெஃபினிஷன், இன்டர்ஃபேஸ், சோர்சஸ் என்னென்ன இருக்கு, சாட்னா என்ன, நோட்ஸ்னா என்ன, ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, யூஸ் கேசஸ் என்னன்ட்டு எல்லாமே பார்க்க போறோம். நோட்புக் எல்எம் அப்படின்னா என்னன்னா வந்து ஏஐ பவர்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்மார்ட் நோட் டேக்கிங் டூல். இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரே பிளேஸ்ல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். உங்க லேர்னிங்கை ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் நோட் புக்கை கிரியேட் பண்ண போறோம். கூகுள்ல நோட்புக் lm.google.com போயிடுங்க. நம்மளோட டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்கும். ஆல் மை நோட்புக்ஸ் அண்ட் ஃபீச்சர் நோட்புக்ஸ்னு இருக்கு. நீங்க புதுசா கிரியேட் பண்ண போறீங்கன்னா கிரியேட் நியூ நோட்புக்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இது வந்து சோர்சஸ் டேப் தான். அண்ட் இதை நம்ம லேட்டர் ஆன் பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் சோர்சஸ்ன்னு இருக்கு, சாட் இருக்கு, ஸ்டுடியோ இருக்கு. கீழே வந்து ஆட் நோட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆட் சோர்ஸ் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஆட் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க சிஸ்டம்ல இருந்து நீங்க உங்க ஃபைல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டாக்ஸாவோ இல்ல கூகுள் ஸ்லைட்ஸா நீங்க இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க உங்க டாபிக்ஸ் பத்தி அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லிங்கை பொறுத்த வரைக்கும் வெப்சைட் லிங்க் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா யூடியூப் லிங்க் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஸ்ட் டெக்ஸ்ட்னா நீங்க ஒரு பிளாக்ல இருந்து டெக்ஸ்ட் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃப்ரீ வெர்ஷன், ஃப்ரீ பிளான்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட் புக்ல 50 சோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ உங்கள்கிட்ட சோர்சஸே இல்ல அப்படின்னா டிஸ்கவர் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா வெப்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு என்ன டாபிக்கோ அதை என்டர் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். சோர்சஸ் பத்தி ஐடியாவே இல்ல அப்படின்னா ஐ எம் ஃபீலிங் கியூரியஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ரேண்டம் டாபிக்கை பத்தி கூட நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஏஐ அண்ட் எம்எல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை. ஸோ அதை பத்தி ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணணும். ஆட் கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி அது என்னென்ன யூடியூப் லிங்க்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப் லிங்கை பொறுத்த வரைக்கும் அப்லோட் ஆகி 72 ஹவர்ஸ் ஆன வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். நேத்திக்கு அப்லோட் பண்ண வீடியோலாம் உங்களால அப்லோட் பண்ண முடியாது. அதாவது இங்க இன்சர்ட் பண்ண முடியாது. அப்லோட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. அந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு இங்க சோர்ஸா வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. நீங்க சோர்ஸா இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்க வந்து சாட் வந்து சம்மரைஸ் ஆகி இங்க வந்துடும். வேற சோர்ஸ் என்ன சொன்ன, வெப்சைட் சோர்ஸ். வெப்சைட் போயிட்டு வெப்சைட் கிளிக் பண்ணிட்டு உங்க வெப்சைட் யூஆர்எல் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இன்சர்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், பேஸ்ட் டெக்ஸ்ட்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நான் ஒரு பிளாக்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த டெக்ஸ்டையும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். வந்து காப்பி டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதுல வந்து பேஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது மட்டும் போதாது, நிறைய சோர்ஸ் நான் ஆட் பண்ணுவோம். ஆனா என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க டிஸ்கவர் சோர்ஸ் செலக்ட் பண்ணி அங்க வந்து நீங்க வந்து கொடுங்க ஏஐ அண்ட் எம்எல் ஸ்கில் செட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு நிறைய சோர்சஸ் காட்டும். உங்களுக்கு எது வேணும், இப்போ செலக்ட் ஆல் சோர்சஸ்னே இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதையே டைரக்டா செலக்ட் பண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பர்டிகுலரா இது வேணும், வேணாம் இது வேணாம் அப்படின்னா அதை அன்செக் பண்ணிட்டு நான் இம்போர்ட் பண்ணேன்னா மீதி எல்லாமே இங்க வந்து வந்துடும். இங்க மோரை கிளிக் பண்ணிட்டு ரீநேம் சோர்சஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் டெமோ காட்டுறதுனால எல்லா சோர்ஸையும் ரீநேம் பண்ணல. சோர்சஸ் எல்லாமே சம்மரைஸ் பண்ணி இங்க வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இங்க மேல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டல. ஏன் அப்படின்னா இது டிஃபால்ட் சம்மரைசேஷன். அப்புறம் நீங்க எது சம்மரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்புக் எல்லாமே பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் மெமரி தான். நீங்க எது கொடுத்தாலும் அந்த ஏஐ மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு அது இன்புட்ஸ் எடுத்துக்காது, எல்லாத்தையுமே டிஸப்பியர் பண்ணிடும். நீங்களா சேவ் டு நோட் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து சேவ் ஆகும். அதனால நீங்க எதாவது சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேவ் டு நோட்னு இங்க கீழே இருக்கும் பாருங்க, அந்த செலக்ட் பண்ணி நீங்க சேவ் டு நோட் கொடுத்தாதான் அது வந்து சேவ் ஆகும். ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த சோர்ஸுக்கும் எனக்கு வந்து ஒரு தனியா ஒரு சோர்ஸ் கைட் வேணும்னா இதை நான் செலக்ட் பண்ணேன்னா இங்க பாருங்க அதோட ஷார்ட் கிறிஸ்பான ஒரு டெஃபினேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் அதுலயும் கீவேர்ட்ஸ் இருக்கு. நான் இப்போ இதை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு அதுல இருந்து டிஸ்கஸ் லேர்னிங் ஏஐ நான் என்ன செலக்ட் பண்ணணும் அதை வந்து சாட்ல வந்து டிஸ்கஸ் பண்ண வந்துருச்சு. இந்த ஆப்ஷனை வந்து இந்த சோர்ஸ்ல இருந்து எனக்கு வந்துடும். இங்க வந்து 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து இது எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற இதுவும் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும். இந்த சோர்ஸ் வேணானா அதை இது பண்ணிட்டு கூட நான் வந்து கேட்கலாம். இப்போ நான் இந்த சோர்ஸ்ல இல்லாத கொஸ்டின் ஏதாவது கேட்டேன்னா ஆன்சர் வந்து பண்ணாது. ஸோ அதுதான் பேசிக். நான் ரெஃப்ரெஷ் அதை கிளிக் பண்ணேன்னா கண்டினியூ கொடுத்தேன்னா எல்லாமே
கேன்சல் ஆயிடும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு நான் கீழ வந்துட்டு சேவ் டூ நோட் குடுத்துக்கலாம். இப்போ இந்த சேவ் பண்ண நோட்ஸுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கன்வெர்ட் டூ சோர்ஸ்ன்னு குடுத்தோம்னா, இதுவுமே சோர்ஸா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். இந்த மோர்ல போயிட்டு கன்வெர்ட் டூ சோர்ஸ் குடுத்தா, அங்க வந்து உங்களுக்கு வந்து காட்டும். கன்வெர்ட் ஆல் நோட்ஸ் டூ சோர்ஸ். இப்ப நெறைய நோட்ஸ் இருக்கு. இப்ப 2 சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது இருக்குன்னா, இத கூட நான் வந்து இங்க மொத்தமா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நோட்ஸே எனக்கு வேணாம் அப்டின்னா வந்து டெலீட் கூட நான் பண்ணிக்கலாம். சோர்ஸஸ் பார்த்தாச்சு, சாட் பார்த்தாச்சு. சாட்லேருந்து நம்ம என்ன ஃபீச்சர்ஸ்க்கு போக முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஓவர்வியூ அண்ட் மைண்ட் மேப் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ட்ரான் தான் பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு நம்ம ஸ்டூடியோ ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு நம்ம இங்கே போகலாம். ஸ்டூடியோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்கு. மெயினான வைரலான ஃபீச்சர் நோட்புக் எல்லாம் அட்டென்ஷன் சீக் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஓவர்வியூனால தான். இப்போ வந்து ஒரு லாங் சோர்சஸ் இருக்கு. அதை வந்து நீங்க ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கேட்டா எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நிறைய சோர்சஸ் பெரிய பெரிய லாங் டுட்டோரியலை நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கேட்டேன்னா ஈஸியா அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனும் என்னால கேதர் பண்ண முடியும். நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ஆடியோ ஓவர்வியூல நிறைய டைப்ஸ் இருக்கு. 4 டைப். டீப் டைவ், பிரீஃப், கிரிட்டிக் அண்ட் டிபேட். டைப்ல உங்களுக்கு என்னமோ அதை செலக்ட் பண்ணிட்டு லென்த் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டரா, லாங்கரா, டிஃபால்ட்டா அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க உங்க ரீஜனல் லாங்குவேஜ் கூட சூஸ் பண்ணலாம். என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோட்புக் எல்லாம் சப்போர்ட்ஸ் 50+ லாங்குவேஜஸ். ஆமாங்க, 50 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது. நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் லாங்குவேஜ்ல பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்லலாம், இந்த சோர்ஸ் பத்தி மட்டும் பேசு, இந்த டாபிக் பத்தி மட்டும் பேசு, எல்லாமே டிஃபால்ட் கொடுத்துட்டு நான் ஜென்ரேட் கொடுத்துறேன். ஆடியோ ஓவர்வியூ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். அண்ட் வீடியோ ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஃபுல் ரிசோர்ஸுமே உங்களுக்கு வந்து ஈஸியா கிறிஸ்பா ஒரு டெஃபினிஷனா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இதையுமே உங்களுக்கு வேர்ட்ஸ் வச்சு இந்த கிறிஸ்ப் இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோவா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இதுல ஆஸ் ஆஃப் நவ் டைப்ஸ் இல்ல. ஸோ அதையும் ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஒன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேட்டட் நம்ம பார்க்கலாம். மைண்ட் மேப் இஸ் மை ஃபேவரட் ஃபீச்சர். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு புது டாபிக் வரீங்க, அந்த புது டாபிக் பத்தி உங்களுக்கு நாலேஜே இருக்காது. ஸோ ஆனாலும் எதையுமே மிஸ் பண்ணாம நம்ம படிக்கணும்ன்ற திங்கிங் நமக்கு உள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக மைண்ட் மேப் என்ன பண்ணுன்னா, ஒரு ஃப்ளோ சார்ட் இல்லைன்னா வந்து ஒரு டயக்ராம் மாதிரி உங்களுக்கு பிரான்ச்சிங்கா உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த டாபிக்குமே மிஸ் ஆகாம நீங்க வந்து இதுல வந்து பாத்துக்கலாம். சோ மைண்ட் மேப்பும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் தான். ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு, நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட். PhD ஸ்டூடெண்ட், தீசிஸ் பண்றேன், என்னோட ரிசர்ச்க்கு தகுந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நான் ஆல்ரெடி ஆடியோ ஓவர்வியூ ஜென்ரேட் கொடுத்திருந்தேன். AI engineering. Oh, it absolutely is. It feels like a fire hose of information, doesn't it? Totally. You try to jump in, and bam, you're hit with these huge roadmaps. You need deep coding. வணக்கம். 2025ல ஒரு AI என்ஜினியர் ஆகணும்னா என்ன திறமை வேணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற நிறைய கட்டுரைகள், வழிகாட்டிகள், அப்புறம் ஒரு யூடியூப் வீடியோ, இது எல்லாத்தையும் வச்சு நாங்க உங்களுக்காகவே கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். So what if I told you we have the blueprints? So, do you want a career in AI? I mean, it's a question a lot of us are asking, and for good reason. The opportunities are absolutely massive, but let's be real, the path to get there, not always so clear. Okay, let's just start with a number that's going to get your attention. வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI நம்ம உலகத்தையே தலைகீழா மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றத்தோட ஒரு பகுதியா இருந்து ஒரு சூப்பரான கெரியரை உருவாக்க நீங்க தயாரா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது ஏதோ நான் சொல்றதில்ல. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமே சொல்லுது, உலகத்துல மிக வேகமா வளர்ந்து வர்ற வேலைகள்ல AI இன்ஜினியர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குன்னு. கெரியர் ஓவர்வியூ, எசென்ஷியல் ஸ்கில்ஸ், AI லேர்னிங் அப்ரோச்சஸ், கெரியர் பாத், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இதுக்குள்ள எது ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சாட் கூட நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஈவன் டவுன்லோட் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ப்ரீஃபிங் டாக்னா இங்க இருக்க ரிசோர்சஸ்ல இருந்து அதை பத்தி எல்லாமே பிரீஃபா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வரும். அண்ட் ஸ்டடி கைட்னா, நான் இப்போ எல்லா ரிசோர்ஸும் பார்த்துட்டேன், அதுல இருந்து நான் ஃபர்தரா எப்படி ஸ்டடி பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி கைட் இருக்கும். FAQனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்க வந்து இது புது டாபிக், ஆனா இதை பத்தி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது, ஆன்சரே தெரியாது. ஒரு சின்ன சின்ன பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி அதுக்கு ஆன்சர் கீயோடய உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இது மாதிரி வரும்போது நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்கும். ஏன்னா இந்த டாபிக்கே தெரியாது, நியூ உங்களுக்கு. அதனால நீங்க அதை பத்தி தெரிஞ்சுட்டு கண்டினியூ பண்ணும்போதே ஒரு கான்ஃபிடன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து டைம் லைன். எல்லா ஸ்டூடியோ ஃபீச்சர்ஸும் பார்த்தாச்சு. மெயினான யூஸ் கேசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அதை ஒரு உங்களோட
டியூட்டர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்டுக்கலாம். ஈவன் சேஃப்டி ஃபிளாக்ஸ் இருந்தாலும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போதைக்கு இருக்கு, ஃபியூச்சர்ல நமக்கு தெரியாது. ஃபேக்கல்டிஸ் வந்துட்டு ஒரு டாபிக் டீச் பண்ண போறீங்கன்னா அந்த டாபிக்கை எப்படி ரொம்பவே ஈஸியா எல்லாருக்கும் புரியும்படி டிஃப்ரெண்டா நீங்க டீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நோட் புக் எல்லாம் டீச்சர்ஸை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணி கூட நீங்க அங்க டிஸ்ப்ளே பண்ணி நீங்க டீச் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியா நிறைய பேருக்கு புரியும். இஃப் சப்போஸ் ஆடியோவா புரிஞ்சா ஆடியோ நீங்க சென்ட் பண்ணலாம், வீடியோ ஃபார்மேட் ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோவா நீங்க போடலாம். ஸோ நீங்க உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே இங்க கனெக்ட் பண்ணி ஒரு புது இன்ஃபர்மேஷனை கூட ஜென்ரேட் பண்ணலாம். இன்னொன்னு கண்டென்ட் கிரியேஷன் இருக்கீங்கன்னா நீங்களுமே உங்க யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க கண்டென்ட்டே கூட நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பை ஆஸ்கிங் FAQ கொஸ்டின்ஸ். ப்ரோஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியாத டாபிக் கூட நீங்க ரொம்ப ஃபாஸ்டரா லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் சோர்ஸ் கைடட் ஆன்சர் மட்டும் தான் வரும், உங்களுக்கு தேவையில்லாத ஆன்சர் வராது. ஸோ உங்க டைம் ரொம்ப சேவ் ஆகும், நீங்க ஃபாஸ்டரா லேர்ன் பண்ணலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ்லயும் லேர்ன் பண்ணலாம். ஆடியோ, வீடியோ, மைண்ட் மேப், ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸா நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இது உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து மாறும். ஈவன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேஜரா இல்ல, என்னன்னா நான் ஒரு நோட் புக் யூஸ் பண்ணேன்னா இன்னொரு நோட் புக் கூட என்னால கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் மொபைல் வெர்ஷன்ஸ்ல வந்துட்டு எனக்கு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓவரால் வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு. இதோட மெயின் டேக்அவே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு டாபிக்கா இருக்கட்டும், இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல நம்ம அது எப்படி ஃபாஸ்டராகவும் ஸ்மார்ட்டாகவும் எப்படி கத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த டூல்ல நீங்க நிறைய வேஸ்ட்ல லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த டூலை ப்ராப்பரா யூஸ் பண்ணுவீங்க நம்புறேன். அண்ட் இந்த டூல்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சாட் ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென், டேக் கேர்.